ஆனா அந்த தண்டனை எனக்கு எப்ப ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது தெரியுமா? உங்ககிட்ட என் மனச பறி கொடுத்துட்டு எது நடிப்பு எது உண்மைன்னு தெரியாம தடுமாறிட்டு இருந்தல்ல, அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த வலியை சரி பண்ணிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு கிளாரிட்டி எதிர்பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்து நான் ஏமாந்து போனதான் மிச்சம். நீங்க ஒரு கட்டத்துல எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க. அந்த டைம்ல தான் நீங்க நிவின் கிட்ட கொடுத்த கமிட்மெண்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மொத்தமா அப்படியே நொறுங்கி போயிட்டேன். இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு அது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு தெரியுமா? ப்ளீஸ் அதெல்லாம் நம்ம மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல கொடுத்த கமிட்மெண்ட். அதுவும் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்னால உன் லைஃப் ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்னு நான் ஏதோ ஒரு ரியலைசேஷனுக்கு வந்தப்போ அவசரப்பட்டு கொடுத்த ஒரு கமிட்மெண்ட் அது. சரிங்க, நீங்க அவசரப்பட்டு பண்ணிருக்கீங்கங்கறத நானே லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னோட சம்பந்தமே இல்லாம நீங்க 2 பேரும் என்ன பத்தி பேசி உங்களுக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நீங்க வந்தீங்கல்ல, அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நீங்க என்னைக்காச்சும் அது உணர்ந்திருக்கீங்களா? இப்ப வரைக்கும் உங்களுக்கு அது தப்புன்னு தெரியல தானே? காவேரி, நான் ஏதோ உனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு இல்ல, என்னோட இன்டென்ஷன் தப்பு இல்ல காவேரி, புரிஞ்சுக்கோ. இன்டென்ஷன்லாம் தப்பு இல்ல, ஆனா இந்த விஷயத்துல உங்களோட தாட் ப்ராசஸே தப்புதான். இல்ல நான் பொண்ணு நினைச்சீங்களா? இல்ல நம்ம பிரிஞ்சு போயிருந்தா கூட எனக்கு பெருசா வலிச்சிருக்காது. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணத நான் இப்ப நினைச்சா கூட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி காவேரி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. காவேரி ப்ளீஸ், ஐம் சாரி. வேண்டாம் சாரி காவேரி, ஐம் சோ சாரி. ப்ளீஸ் சாரி சொல்றேன்ல, நான் யோசிக்காம பண்ணது எல்லாமே தப்புதான். இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியுது. ஐம் சாரி ப்ளீஸ். இதெல்லாம் நீங்களா ரியலைஸ் பண்ணுவீங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு விஷயம் தெரியும்னு சொன்னப்பவும் அது அப்படியே ஜாலியா எடுத்துக்கிட்டீங்கல்ல நீங்க. சரி, மனசுல வில்லங்கமே இல்லாம இருக்காரு, நாம அதை பெருசா எடுத்துக்க வேண்டான்னு நானும் அப்படியே பெருசா எடுத்துக்காம விட்டேன். ஆனா அடுத்தவங்க மனசு எவ்வளவு வலிக்கும்னு அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்காமலே நீங்க அடுத்தடுத்து பண்றதெல்லாம் பாத்துட்டுதான் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி ஆகணும்னு நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்.